புதுசாக பிகினர் வலை வாங்குறவங்க என்கிட்ட வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி டவுட் நிறைய கேட்டிருந்தாரு. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அப்புறம் மீன் அதிகமாக ஒரு 2 நாளைக்கு எனக்கு நல்லா மீன் மாடிச்சு நண்பா, அதுக்கப்புறம் மீனே மாட்டல. ஒவ்வொரு மீன் 2 மீன் தான் இருக்குது வலையிலேயே. இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போனால் 2 வலை டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்குது. என்னென்ன வலைன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 80 நைஸ் மால் தான், 0.16 திக்னஸ் தான். பாருங்கள், ஃபிங்கர் 4 ஃபிங்கர் இருக்கும், டைட்டாக இருக்கும். 4 ஃபிங்கர் டைட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 320 அடி லென்த்து ஒரு வலை. எம் பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் இருக்கும். அந்த வலை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஈயாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். நல்லா ஹெவியான வலை, நல்லா நீங்கள் தாராளமாக விட்டு எடுக்கலாம். 80 பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 4 to 4.25 அந்த ரேஞ்சில் இருக்கும். ரொம்ப ஹைட் இருக்காது. இந்த மட்டும் தான் ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பிகினருக்கு ரொம்ப பெஸ்ட்டான வலை. அதாவது ஃபஸ்ட் டைம் ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும். ஓகேங்களா, ஈயோட சைஸு பார்த்தீங்கன்னாலும் நல்ல சைஸு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியுதுங்களா. எவ்வளோ ரோல் அடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். எல்லா ஈயமும் அதே மாதிரி தான் ரோலிங் போட்டிருக்கோம். நல்லா இருக்கும், ஈயம் ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா, நரம்பு வந்து அந்த கண்ணி விலகிற அந்த கம்பெனியில் இருக்காது, வெள்ளடி மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் அதே தான், நார்மல் டெக்னிக் தான். நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், அப்டேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், தெளிவாக இருக்கும். டபுள் நாட்டிங் தெரியுதுங்களா, டபுள் நாட்டிங் இருக்கும். இங்கேயும் நாட்டிங் இருக்கும், இங்கேயும் நாட்டிங் இருக்கும். மூவ்மெண்ட் ஆகாது. இப்போ லூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஹெவியாக லூஸ் வச்சுட்ருப்போம். மேலே அதே மாதிரி தான் ஒரு எடுத்து கயிறு ஆற்றி நீட்டாக போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா, அடுத்தது இந்த வலை பார்த்தீங்கன்னா 70 mm போட்டிருக்கோம். இது 2-3 3 வரல் ஃப்ரீயாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் 3 ஃபிங்கர்னு சொல்லலாம். 3 ஃபிங்கர் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 100 கிராம் ஜிலேபிலாம் மாட்டும். அவருக்குலாம் ஒரு 1/2 கிலோ 3 கிலோ சைஸ் வரைக்கும் மாட்டும். நல்லாயிருக்கும். இவர் வந்து ஆக்சுவலாக தள்ளு வலை கேட்டிருந்தார். நம்மள்ட்ட ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர் தான். இதுதான் அவரோட லக்கியான பேக்காக, அதனால் அந்த லக்கி பேக்கில் தான் போட்டு வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த லக்கி பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 வரைக்கிட்ட பண்ணி கொடுத்துருக்கோம். என் கயிறு முறுக்கு உடச்சி பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா இந்த அளவுக்கு தெளிவாக கிடைக்காது நமக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே இருக்கும். கயிறு நல்லா ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா, இதில் ப்ராப்பராக முறுக்கெடுக்கலன்னா இந்த கயிறு நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. நல்லா தெளிவாக முறுக்கெடுத்து அப்புறம் தான் அந்த கயிறு யூஸ் பண்ண முடியும். இது வந்து தெர்மாக்கோல் கேட்டிருந்தாரு. எனக்கு செருப்பு தக்க வேண்டாம், தெர்மாக்கோலில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தெர்மாக்கோலில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது அதே மாதிரி தான் இருக்கும். இது 120 அடி லென்த் வரும். இது வந்து தள்ளு வலை, லோ பட்ஜெட் தள்ளு வலை. இது ஒரு மினிமம் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லாட்டி மார்க்கெட்டில் இருக்கிற தள்ளுவலாம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக ரேட் இருக்குது. நம்மளோட அந்த அளவுக்குலாம் இருக்காது, ஒரு டீசெண்டான ரேட்டு. ஓகேங்களா, இந்த 2 வலை தான் டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்குது. இது ஒரு ஆல்ரெடி 100 வலை இருக்குது. 2 வலை சேர்ந்து அனுப்ப வேண்டியிருக்கும். இவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார். அன்றைக்கி ஆகிடுச்சு, பண்ணி முடிச்சிட்டு ஒரு வழியாக. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புதுசாக பிகினர் வலை வாங்குறவங்க என்கிட்ட வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி டவுட் நிறைய கேட்டிருந்தாரு. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அப்புறம் மீன் அதிகமாக ஒரு 2 நாளைக்கு எனக்கு நல்லா மீன் மாடிச்சு நண்பா, அதுக்கப்புறம் மீனே மாட்டல. ஒவ்வொரு மீன் 2 மீன் தான் இருக்குது வலையிலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எல்லாம் என்ன இஷ்யூன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அவர் வந்து வலையை வந்து ஒரே இடத்துல ரிப்பீட்டடாக கட்டும்போது அந்த இஷ்யூ வரும். நீங்கள் இடத்த மாற்றி கட்டினீங்கன்னா அந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் வலை வந்து மேட்டு கொண்டு வந்துட்டீங்க, விட்டு முடிச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த சூட்டோட க்ளீன் பண்ணி வைக்க பாருங்கள். அப்போ தான் வந்து வலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியுமா. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வலையை விட்றீங்கன்னா அதுக்கு முன்னாடியாச்சும் க்ளீன் பண்ணி விடணும். அதாவது நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் ஆற்றுல இறங்கிட்டோ ஏரியில் இறங்கிட்டோ விட்டுட்டு இருக்கும்போது அந்த சிக்கெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் ஆற்றுல இறங்கணும், இல்லைனா ஏரியில் இறங்கணும். இல்லைனா நீங்கள் வலையை மீன் பிடிச்ச உடனே க்ளீன் பண்ணி வச்சுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. மறுபடியும் நம்ம மூடு செட் பண்ணி உள்ள ஆற்றுல இறங்கும்போது ஆற்றுல இறங்க போகிறதுக்கு மட்டும் உங்கள் டைம் கூட கம்மியாக இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க பாருங்கள். ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்டான ஸ்பாட்டை ட்ரை பண்ணுங்கள், ஒரே ஸ்பாட்டை ட்ரை பண்ணாதீங்க, பெஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா, ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்டான ஸ்பாட் ட்ரை பண்ணும்போது மீனோட ஃப்ளோ மாறி இருக்கும், கிடைக்கும். அது ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நைட் கட்டி வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா கரையிலேயே நீங்கள் கட்டி வச்சிங்கனாலும் அந்த சேறு சகதியெல்லாம் வந்து வலையில் ஒட்டிக்கும். அதெல்லாம் ஒட்டுது அப்படின்னாலும் அதிகமாக மீன் கிடைக்காது. ஓகேங்களா,
அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துல கட்டினீங்கன்னா நல்லா மீன் எடுக்கும். வலை வந்து டிரான்ஸ்பரண்டாகவே இருந்தாலும் அந்த சேறு சகதியில் வந்து வலையில் ஒட்டும் போது வலை வந்து விசிபிளாக நல்லாவே தெரியும். அதனால் மீன் அதிகமாக எடுக்காது அந்த டைமில். அது ஒவ்வொரு டைமும் அந்த இஷ்யூ வரும். மழை பெய்யும் போது மழை தண்ணி வரும்போது இந்த இஷ்யூ வரும். காமனாக எல்லா டைமும் வராது, சில டைமில் வரும். ஓகேங்களா? ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா 120 2 வலை பழைய வீட்டில் சொல்லியிருப்பேன். அந்த வலை ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 60 தான் ஒரு 6 அடி ஹைட்டில் ஒரு நண்பர் ஜிலேபி மார்க்கெட் இருந்தார். அவருக்கு ஒரு வலை 160 அடியில் ரெடி ஆகிட்டு இருக்கு. மொத்தம் 3 வலை அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு சாட்டர்டே ஈவினிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஓகே கைஸ், தேங்க்யூ. இது மாதிரி வலை வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் அதில் கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வலை பண்ணிக்கலாம். ஓகேங்களா?